மூஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ணவிலம்பிதசூத்ரக வாமனரூபமகேஸ்வரபுத்திர விக்னவிநாயக பாத நமஸ்தே. ஓம் ஆயி ஆனந்தவல்லே அமிர்தகலதரே ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கே ஷடங்கே ஞானார்த்த பரிமளநயகரே நாதவிந்துதாரிணி நாதாந்ததர்ப்பணகரே ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, இந்த இனிய அபூர்வ விஷயம் உங்களை எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, ஒரு சமயம் பிரம்மா லோகத்தில், அதாவது சத்தியலோகத்தில் பிரம்மாவுக்கு கொஞ்சம் நாம் தானே சிருஷ்டிக்கிறோம், நாம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு, நாம் தானே பெரிய ஆள், எல்லாரை விட பெரிய ஆள் நாம் தான். ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கெல்லாம் மூலாதாரம் சிருஷ்டியில் தான் ஆரம்பமாகுது. அதனால் நாமளே பெரிய ஆள், உலகத்திலே நம்ம விட பெரிய ஆள் யாருமே இல்லை அப்படின்ற எண்ணம் பிரம்மாவுக்கு 4 தலைகள்லையும் ஏறி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் ஆத்மபந்து அந்த கோவிந்தன் மனசில் நினைக்கிறார், பிரம்மா இங்கே வான்னு நினைக்கிறார். அடுத்த க்ஷணமே பிரம்மா வந்து நிற்கிறாரு. சுவாமி சொல்லுங்கள் அப்படின்னு கம்பீரமாக இப்படி முகத்தை காட்டுறாரு. சரி, கொஞ்சம் நம்ம 2 பேரும் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் வாயேன்னார். தாராளமாக வாக்கிங் போயிட்டு வரலாமே. அந்த காலத்திலே வாக்கிங் எவ்வளோ பெரிய பவர் பாருங்கள். இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது எதிரில் ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர் எதிரில் வரும் பொழுது கோவிந்தனையும் பிரம்மாவையும் பார்த்துட்டு வந்தனம் வைக்கிறார், வணக்கத்தை வைக்கிறார், நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அப்போ மகாவிஷ்ணு கேட்குறாரு, ரோமச மகரிஷி, அவருடைய பேர் ரோமச மகரிஷி, உனக்கு ஆயுள் பாவம் எப்படி, அதை எனக்கு சொல்லேன்னு பிரம்மாவும் சேர்த்து கேட்கட்டும் காதால். உடனே ரோமச மகரிஷி சொல்கிறாரு, இதோ என் உடம்பில் இருக்குது பாருங்கள் 3 லட்சம் முடி, உடம்பெல்லாம் முடி அவருக்கு. ரோமச மகரிஷின்னு பேர் வந்தது. அந்த ஒரு முடி விழுந்தால் ஒரு பிரம்மாவனுடைய ஆயுள் காலம் பூர்த்தியாகுது. என் உடம்பில் 3 லட்சம் முடி இருக்கிறது. ஒவ்வொரு முடி கீழே விழும்போது ஒரு பிரம்மாவனுடைய ஆயுள் காலம் பூர்த்தியாகுது, தோன்றி அந்த ஆயுள் காலம் பூர்த்தியாகுது. ஆஹா, நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு பாதி கணம் குறைஞ்சி போச்சு. யாருக்கு? பிரம்மாவுக்கு. செத்த இன்னும் கொஞ்சம் வாக்கிங் போல வான்னு இட்டுன்னு போகிறாரு. அப்படி போகும்பொழுது இன்னொருத்தர், ஒரு முனிவர் வர்றார் எதிரில். பரந்தாமனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அவர் பேர் அஷ்டகோண முனிவர். அவர் உடம்பு அஷ்டகோணங்களாக இருக்கும். அவருடைய உடம்பு அஷ்டகோண முனிவரே, உங்களுடைய ஆயுள் காலம் எப்படி பிரம்மாவுக்கும் தெரியணும் எனக்கும் தெரியணும் சொல்லுங்களேன்னாரு. சுவாமி உங்களுக்கு தெரியாததா? இதோ இப்போ ஒருத்தன் ஒரு பையன் போனான் பாருங்க, ரோமச மகரிஷி. அவனை போல் 8 ரோமச மகரிஷி தோன்றி மறைந்த பிற்பாடுதான் என் உடம்பில் இருக்கிற அஷ்டகோணங்களும் சரியாகி அந்த பரமோகதி வருவேன் அப்படின்னு சொல்கிறார். டக்குன்னு பிரம்மா அந்த தியானம் ஆகிட்டார். அப்பா சாமி போகிறோம், எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் பெரிய ஆளுன்றது நாம் சொல்லக்கூடாது, அந்த கர்வம் இருக்கக்கூடாதுன்னு அந்த தியானமாகி பிரம்மா போயிட்டார். மகாவிஷ்ணு சிரிச்சுட்டே அதை தன்னுடைய வைகுண்டம் போய் சேர்ந்தார். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இதுக்கெல்லாம் ஒரு 10 வயதிலும் ஆன்மீகம் வரலாம்.
20 வயதிலும் ஆன்மீகம் வரலாம், 7 வயதிலும் ஆன்மீகம் வரலாம், 50 வயசுலேயும் ஆன்மீகம் வரலாம், கடைசி காலம் 96வது வயசு வரும்போது ஆன்மீகம் வரலாம். ஆக ஆன்மீகம் இல்லாமல் அவனுக்கு முக்தி கிடையாது. கலியுகத்தில் மட்டும் எப்படியேற்பட்டவங்களும் சரி, கடைசியில் அந்த ஆன்மீகத்துக்கு வந்து பக்குவம் அடைந்து தான் பரமகதி அடைவீர்கள் என்று கலியுக தர்மம். அப்படிப்பட்ட ஆன்மீகம், அந்த ஆன்மீகத்தை பின்பற்றும் பொழுது அந்த கோவிந்தனுடைய ஒரு அனுக்கிரகம். ஆன்மீகம் என்பது பரோபகார சிந்தனை. லோகக்ஷேமம் வகாமியகம், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு நினைக்கிறது. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவனுடைய வீட்டு வாசலில் அந்த கோவிந்தன் வாட்ச்மேன் மாதிரி வந்து நிற்பார், எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பார். அன்பு தாய்மார்களே, இப்போ அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். அம்மா, எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாரும் ஏதோ ஒரு மனக்குறை. 35 வருஷமாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை தாய், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஏதோ மாதாந்திர வருமானம், அதில் 20 நாள் வண்டி ஓடுது, 10 நாள் ரோலிங்கில் போயிட்டே இருக்குமா. நிறைய கை நிறைய சம்பாத்தியம் இருந்தாலும் அதுக்கான ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணி பண்ண முடியல தாயே. அது வேறு செலவில் ஓடி போகுது. எப்பொழுது தாயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு குடும்பத்துக்கு வரும், பசங்களுடைய வாழ்க்கையில் எப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டு வரும் அப்படின்னும்போது, இந்த கோவில் படித்துறை குளம் இருக்கே, அந்த படியில் அல்லது நதிக்கரையில் காவேரி, நர்மதை, யமுனை, கிருஷ்ணா, இந்த மாதிரி முக்கியமான நதிக்கரை பகுதியில் படித்துறை இருக்கும். படித்துறைன்னா அந்த கருங்கல் படி, அது வழியாக இறங்கி ஸ்நானபானம் முடித்து சந்தியாவந்தனம் முடித்து தாய்மார்கள் ஈஸ்வரனுக்கு அந்த ஜலம் எடுத்துன்னு போவாங்க அபிஷேகத்துக்கு. அந்த மரத்தடியில் இருக்கிற சிவனுக்கோ பிள்ளையாருக்கோ விடுவாங்க. அதுதான் அந்த படித்துறை. அந்த படித்துறையில் ஒரு மாக்கோலமிட்டு 2 நெய் தீபம் போடுங்கள். ஜன்ம ஜன்மாந்திரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு, பாபங்கள், முன்னோர்களுடைய ஒரு குறைபாடுகள், வீட்டில் பசங்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் தானே வண்டி ஓடும், அது இப்படி போகுது எல்லாம். அவன் நினச்சது ஒன்று, வேறு ஒன்று அங்கே நடக்கும் ஆஃபீஸில். அதனால் அந்த படித்துறையில் நெய் தீபம் போடும் பொழுது இந்த பாபங்கள், கஷ்டங்கள் அகலும். அதே போல் கேட்ட வரம் கைகூடி வர வேண்டும் தாயே. என்ன வரம்? கேட்ட வரம் கைகூடி வர வேண்டும். விரும்பிய செல்வம் எங்களுக்கு வந்து அடைய வேண்டும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் சொந்த வீடு, வாசல், இருப்பிடம், வாகனம் அப்படி கைகூடி வர வேண்டும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டும். இப்போ கடைசியாக சொல்லிக்க தாயே, கடைசியில் அதாவது எங்களை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணுன்றீங்க. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான வரவாக இருக்குது. மீதி பணம், வாழ்க்கை, பதவியெல்லாம் அப்புறம் பொறுமையாக வரட்டும். சுற்றி எல்லாம் கஷ்டங்களே இருக்குல்ல, அந்த கஷ்டங்கள் அகல வேண்டும். அதுக்காக நீங்கள் சஷ்டியில் ஜனங்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அந்த ஜனங்களுக்கு என்ன, அந்த கோவில் இடத்துல பல ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவர்களை பார்த்தா பிச்சைக்காரர்கள் நினைக்காதீங்க. ராஜனாக வாழ்ந்து எல்லாத்தையும் திறந்துட்டு பட்டினத்தார் போல், இறைவா எப்போ என்னை இட்டுக்குவ, எப்போ உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும், அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க, வயதானவர்கள், பெரியவர்கள். அப்படிப்பட்ட பெரியவர்கள் கோவில் வாசலில், அதே மாதிரி ஆதரவற்ற இல்லங்களில் அன்னைக்கு சஷ்டி திதி அன்னைக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க கேட்ட வரங்கள், கேட்ட வாழ்க்கை, அழகான பொண்ணு அமையணும். என்னது? அழகான புள்ள பிறக்கணும், பேரம் பிறக்கணும், பேத்தி பிறக்கணும். ஜாலியாரெலாம் முழசு இருக்குது, அது நிலைமை மாறணும்.
பாஞ்சு நாள் பணக்காரன் இருக்கிறேன், 5 நாள் ஏழையாக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் அடிகளார் பேசுகிறாருன்னு இங்கே சிரிச்சுக்கிண்டு. அந்த சஷ்டி அன்னைக்கு அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். ஆங்கில தேதி 26/17/8. எந்த ஆங்கில தேதியில் பிறந்தவர்கள் ஹனுமானை மாதத்தில் ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த 26/17/8 இந்த தேதியில் இருக்கிறவங்கெல்லாம் குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி இருக்கிறாங்க. அவங்க குன்றின் மீது வைத்த விளக்கு மாதிரி பிரகாசமாக வரணும். பதவியில் ஆகட்டும், பொருளாதாரத்தில் ஆகட்டும், உங்கள் உழைப்புக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், உங்களுடைய கடமை ஆற்ற வேண்டியது நிறைய இருக்குது சாமி, வயசு வந்துடுது, 40 கடந்துடுது அப்படின்றாங்க. அந்த 26/17/8 இந்த ஆண்பால் பெண்பால் பிறந்த அனைவருமே அந்த ஆங்கில தேதியில் ஹனுமானுக்கு மாதத்தில் ஒரு நாள் தரிசனம் பண்ணணும். அதே போல் உங்களுடைய இல்லத்தில், அதாவது பூர நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு வளையல் மாலை போடணும். இது நவராத்திரியெல்லாம் போடுவோம் தாயை, சொல்லுங்கள் தாயை கேட்குறோம். அதாவது பூர நட்சத்திரத்தன்னைக்கு மாதம் பூர நட்சத்திரம் வருது, அன்றைய தினம் அம்பாளுக்கு அந்த பூர நட்சத்திரத்தில் வளையல் மாலை போடுங்கள். ஐஸ்வர்யம், அந்த வீட்டில் திருக்கல்யாணங்கள், அந்த வீட்டில் ஒரு குட்டி பாப்பா, அதாவது திருவேங்கடத்தான் பிறப்பான். அந்த வளையல் மாலை என்ன, ஒரு 200 ரூபாய்க்கு வளையல், கண்ணாடி வளையல் வாங்கி அழகாக மஞ்சள் கயிறில் அழகாக கட்டி அம்பாளுக்கு போடுங்க. இது அவசியம் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யம், வாழ்க்கை, குலம் தழைக்கும். அன்பு தாய்மார்களே, கேட்ட நட்சத்திரம் உள்ளவர்கள் ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு சுந்தரகாண்டம் புத்தகம் ஒரு 20 புத்தகம் வாங்கி அங்கே இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் கொடுங்க. கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலி, ஆனால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாமல் அதே படியிலே நிற்பாங்க. அடுத்தடுத்த படிகள் ஏறணும். ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் அடுத்த படி ஏறுறதுக்கு அங்கே அனுகிரகம் வேணுமில்லை, எங்கே மேலே இருந்து. அந்த அனுகிரகம் பெறுவதற்கு எளிய வழி, ஒரு 20 புத்தகம் வாங்க போனோமா, இல்லை நம்ம வீட்டில் கேட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் அடுத்த ஸ்டெப்பு அவன் முன்னேறிட்டா அவன் போய் செட்டில் ஆகிடுவான். அப்புறம் என்ன பண்ணுறது, நேராக அந்த ஆன்மீக ஐட்டம் விற்கிற கடையில் போயிட்டு அந்த 20 புத்தகம் சுந்தரகாண்டம் சின்னதாக இருக்கும், அந்த புஸ்தகத்தை வாங்கி எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க ஆஞ்சநேயர் கோயிலில். அப்போ அந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரன் அடுத்த கட்ட வளர்ச்சி, அவன் எதிர்பார்க்குற வெற்றி செய்திகள், பெரிய பதவிகள், நல்ல வாழ்க்கை, இவை அனைத்தும் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய இல்லத்தில் நான் சொல்கிற தானியங்களில் அழகாக நான் சொல்கிற மாதிரி அழகாக பண்ணுங்க. மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள். தைரியலட்சுமி இருக்குமா, மற்ற 7 லட்சுமி அங்கே வாசலாண்டியே நிற்குது. அந்த ஆள் சம்பாரித்து வராரு, வரும்போது தெருக்கோடியில் அந்த ஃபோனில் ஒரு 650 ரூபா 6500 ரூபாய் இவ்வளோதான் இருக்கும். 80,000 சம்பாதிக்கிறார் மாதாந்திர சம்பளம். அதே மாதிரி தினம் சம்பாதிப்பார், 2000 ரூபாய் குறையில்லாத சம்பாதிக்கிறாரு. வீட்டுக்கு வரும்போது 200 ரூபா தான் இருக்கும் பாக்கெட்டில். அந்த ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வேண்டுமம்மா. வீட்டிலேயே தாய்மார்கள் எளிமையாக ஞாயிற்றுக்கிழமையில் நெல்மணிகள், ஒரு 2 கைசரங்க நெல்மணியில் தாமரை வரைந்து அதில் நெல்லிலேயே தாமரை போட்டு நெய் தீபம் போடுங்க, ஐஸ்வர்யம் தருவாள். செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பு, அதை எடுத்து அழகாக தாமரை போட்டு நெய் தீபம் போடுங்க. நல்லெண்ணெயில் போடலாமாம்மா, தாராளமாக நல்லெண்ணெயில் கூட தீபம் போடலாம். செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பில் தாமரை வரைந்து அதை தீபம் போடணும். அப்பப்போ தாமரை வரைந்து நெய் தீபம் போடும்போது 2 கல்கண்டு வைங்க, 2 திராட்சையோ முந்திரியோ வைங்க. புதன்கிழமையில் பச்சை முழு பயிரில் தாமரைப்பூ அழகாக போட்டு, எல்லாம் இவ்வளோ சரங்காக இருந்தால் போகிறோம், அழகாக பண்ணலாம். அந்த தாமரை வரைந்து நெய் தீபம் போடுங்க.
வியாழக்கிழமையில் கொஞ்சம் பச்சரிசியில் மஞ்சத்தூள் கலந்து அக்ஷதை, மங்களாட்சதை, மஞ்சள் கலந்த அரிசி, அதில் தாமரை வரைந்து நெய் தீபம் போடுங்க வியாழக்கிழமையில். வெள்ளிக்கிழமையில் கருப்பு முழு உளுந்தில் தாமரை வரைந்து நெய் தீபம் போடுங்கள். சனிக்கிழமையில் நவதானியம் பாக்கெட்டு வாங்கிற சொல்லி சனிக்கிழமை அன்றைக்கி நவதானியத்தில் தாமரை வரைந்து நெய் தீபம் போடுங்க. அப்போ உங்கள் கையில் அந்த மகாலட்சுமி அனுக்கிரகம் தாண்டவமாடும். உங்கள் பீரோவில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், வேலை கிடைக்கல, காசு கிடைக்கல, உடம்பு படுத்துது, தூக்கம் வரல, கெட்ட கனவு வருது, செய்வன பாதிப்பு வச்சுட்டானுங்க, நவக்கிரகம் இவன் உக்காரன் தான் சரியாகன்றான், அவன் நவந்தா சரியாகன்றான், எல்லாம் ஆட்டி படைக்குது நேரம் பாரு, ஏதாவது மதிக்குதா பாரு, இல்லது என்ன மதிக்குதா பாருன்னுவார் அப்பா. புள்ள அந்தால் வயசாகி போச்சு அப்படின்றான். அவருக்கு வயசாகலை, அவர் மனசில் வேதனைகள் தான் இருக்குது. நம்ம பிள்ளைங்க கரெக்டான வாழ்க்கையில் செட்டில் ஆகணுமேன்ற கவலை. அந்த மாதிரி இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் இந்த தாமரைகள் வரையணும். அதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் இஷ்டகாமியார்த்த அனந்த கோடி ஐஸ்வர்ய மழை மகாலட்சுமி அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த தானியங்கள் அப்புறம் என்ன பண்ணணுன்னா சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அன்பு தாய்மார்களே, கழுத்தளவு உள்ள அம்பாளுக்கு மஞ்சள் பாவாடை கொடுங்க. ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மஞ்சள் பாவாடை அணிவிச்சு அர்ச்சனை பண்ணுங்க. ரேணுகா அம்பாளுக்கு, மாரியம்மன்வாங்க, நாகமுத்து மாரியம்மன்வாங்க, கழுத்தளவு உள்ள அம்பாளுக்கு. அப்படி பண்ணும்போது கடனும் வியாதியும் உங்களை விட்டு அகலும். சரி தாய், இன்றைக்கி 40 ரூபாய்க்கு காட்டனில் ஒரு மஞ்சள் பாவாடை வாங்கிடுறேன், ஒரு அர்ச்சனை தட்டை எடுத்து போயிட்டு இந்த பாவாடை அம்பாளுக்கு சாத்தி அர்ச்சகரண்ட ஒரு 51 ரூபா தட்டில் போட்டு அவள் பாவாடை அலங்காரத்தை கண்ணால் பாருங்கள். அப்போ கடனும் உங்களை விட்டு வாழ்க்கையில் அகல ஆரம்பிச்சிடும். 8 மாதத்தில் கடனெல்லாம் உங்களை விட்டு நீங்கும். அதே போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வியாதிகள் ஆட்டி படைக்குது அம்மா, அந்த வியாதிகள் அகன்று விடும். அதே போல் உங்களுடைய வீட்டில் பசங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி, நல்ல மார்க் எடுப்பதற்கு நட்சத்திர வடிவத்தில் ஒரு கோலம் வரைந்து, தாமரை வடிவில் ஒரு கோலம் வரைந்து, இது ரெண்டும் வரையணும். நட்சத்திரம்னா அறுகோணம், அரிசி மாவுலே வரையலாம். அடுத்தது தாமரை வடிவில் 2 பக்கமும் 2 கோலங்கள், அதில் நெய் தீபம் போடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி, பிள்ளைகளுக்கு நல்ல அதிக மார்க் எடுக்கக்கூடிய பாக்கியம், பிள்ளைகளுடைய வருங்காலம் நல்ல பாதையில் முன்னேற்றத்துக்கு வருவார்கள். அன்பு தாய்மார்களே, வீட்டில் சுபம் நடக்கவில்லை அம்மா, 6 வருஷமாக பார்த்துட்டுருக்கோம், எதுவும் கூடி வரவில்லையே அப்படின்றவங்க ஒரு வேப்ப மரத்துக்கு போய் ஒரு மஞ்சள் கிழங்கு முடி போட்டு ஒரு மஞ்சள் கயிறு வேப்ப மரத்தை கட்டுங்க. ஒரு 2 மாதத்தில் உங்கள் வீட்டில் சுபம் ஏற்பாடாகிவிடும். அதாவது உங்களுடைய வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது தாய். எங்கே போனாலும் கண் திருஷ்டி ஆட்டி படைக்குது. அந்த கண் திருஷ்டியினால் எவ்வளோ கஷ்டம். அந்த கண் திருஷ்டியினாலேயே எங்கள் குடும்பம் சரிஞ்சு போகுது. வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு புளியோதரை அழகாக வீட்டில் பண்ணுங்க. பெரிய பட்ஜெட்டாக இருக்கேப்பா இது, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க புளியோதரை ரொம்ப வேலை வாங்குமே அப்படின்னுவீங்க. பரவாயில்லை, வியாழக்கிழமையாக பார்த்து புளி சாதம் தயார் பண்ணி அந்த புளி சாதத்தை முறைப்படி பெருமாள் கோவில் சன்னிதானங்களில் எடுத்து போய் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த கண் திருஷ்டி, அந்த கெட்ட நேரம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய வீட்டில் பசங்க படித்து உத்தியோகத்துக்கு போகணுன்றவங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்கணுன்றவங்க, வழக்கு உங்களுக்கு சாதகமாக வெற்றியாகணும், வீட்டில் தனம் நிரம்ப வேண்டும், அதாவது நவநிதிகள் நிரம்பணும், வீட்டில் இருக்கக்கூடிய காராகிரகம் சொல்லிட்டார் சாமி, காராகிரகம் ஆட்டி படைக்குதுன்றாங்களே, அந்த காராகிரகம் நிவர்த்தி ஆகணும். வீட்டில் அந்த அம்மா இப்படி கன்னத்திலே கை வச்சுருப்பாங்க. வேலைக்காரம்மா, மணி 3 மணி ஆச்சு, இன்னும் சாப்பிட்லையாப்பா, சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் பாத்திரம் துலக்கலான்னுவாங்க. 3 மணி ஆகிடுதா அப்படின்னு உட்காந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ கவலைகள். இப்படி காரணம் பசங்க செட்டில் ஆகணும்.
அந்த மூலா நட்சத்திரத்தன்னைக்கு 108 வெத்தலை கடையில் வாங்கி போய் அழகாக கொடுத்துடக்கூடாது. அந்த வெத்தலையை வாங்கி நல்லா அலம்பிட்டு, மூளி, காம்பு உடைந்தது, நுனி உடைந்தது, ஓட்டை வெத்தலை, கோண வெத்தலை இப்படிலாம் இருக்கக்கூடாது. வெத்தலையை பார்க்கும்போது அழகாக இருக்கணும். அந்த வெத்தலையை 108 எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும். 99 வச்சு வச்சா பலன் இல்லை, 109 வச்சாலும் பலன் இல்லை. ஆஹா, இப்படி ஒரு இதாக 108ம் கரெக்டாக எண்ணி அந்த 108 வெத்தலையும் பெருமாளுக்கு ஆஞ்சநேயருடைய திருவடியில் வச்சுட்டு, பட்டருக்கு ஒரு 51 ரூபாயோ 101 ரூபாயோ தட்டில் குரு காணிக்க தந்துட்டு வேலை செய்யுங்க. பலன் அப்போ தான். அந்த 108 வெத்தலையை பகவானுக்கு கொடுக்கும் பொழுது, இப்போ சொன்னீங்க பாருங்கள் ஜெயம், அந்த ஜெயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். நவநிதி உங்களுடைய வாழ்க்கையில், ஜாதகத்தில், உங்கள் குடும்பத்தில் நிரம்ப ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகள் அனைத்தும் சரியாகிவிடும். சத்துருக்களுடைய தொல்லை, அந்த செய்வினை பாதிப்பு இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். பண கஷ்டம் நிவர்த்தியாகும். இந்த நிகழ்ச்சி சொல்லும் பொழுது எங்கடா மகாலட்சுமி பற்றி பேசலையன்னுவீங்க. ஒவ்வொரு அபூர்வ விஷயத்துலேயும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை சேர்ந்தே தான் நான் பேசுவேன் எப்பயுமே. அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் 108 வெத்தலை ஆஞ்சநேயருக்கு கொடுக்கும் பொழுது, இஷ்டகாமியார்த்தம், நீ நினைத்தபடி எல்லா ஐஸ்வர்யத்தோட வாழ்க்கையில் முன்னுக்கு வா என்று சொல்லும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு துளி போரும் வெந்தயம் சாப்பிட்டுடுங்க. கிழக்க பார்த்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடுங்க. அதிர்ஷ்டமே இல்லை, அப்படி கன்னத்தில் கை வச்சுட்டே இருப்பார். அவன் போகிறாம்மா இன்டர்வியூக்கெல்லாம், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அந்த பாப்பாவுக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து முடிக்கணும்னு நினைக்கிறேன், அது இன்னும் முடிய மாட்டேங்குது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், அது சரியாக செட் ஆக மாட்டேங்குது. அந்த துளி பூரம் வெந்தயம் சாப்பிட்டுட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்பட்டுவிடும். சுபம், தனவரவு கைகூடும். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த வெந்தயம் ஒரு துளி பூரம் கிழக்கு முகம் பார்த்து சாப்பிடணும், தண்ணி குடிச்சிடலாம். அதே போல் உங்களுடைய வீட்டில் சுபம், கடன் நிவர்த்தி, சுபம் உடனடியாக கைகூடுவது, அரசு பதவி, பன்னாட்டு நிறுவன பதவியெல்லாம் கைகூடி வர்றதற்கு நெல் பொரிய வெள்ளத்தில் கலந்து உருண்டை கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுவீங்க. கடையிலேயே நெல் பொரி உருண்டையே வெல்லம் போட்டு ரெடியாக இருக்குமா ஸ்வீட் கடையில். பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. உங்களால் பண்ண முடியலல்ல. பாம்பேயில் நான் எங்கே போய் நெல் பொரியை தடவுறது? நான் லண்டனில் இருக்கிற தாயே உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறேன், சிங்கப்பூரில் இருக்கிற தாயே உங்கள் நிகழ்ச்சியை யூடியூப்பில் ஸ்ரீ ரகுராமடிகளார்னு போட்டு யூடியூப்பை பார்க்குறேன். வாழ்க்கையில் எப்பயாவது உங்கள் பீடத்துக்கு வரணும், உங்களை தரிசனம் பண்ணணுன்றவங்க கோடான கோடி தாய்மார்களுடைய ஒரு சங்கல்பம். அப்படிப்பட்ட ஒரு அந்த நெல் பொரி உருண்டை சிவாலயங்களில் எடுத்து போய் கொடுக்கணும். இந்த குழந்தைகள் சாயந்தரத்தில் விளையாடின்னு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்போ உங்களுடைய வீட்டில் சுபம் கைகூடி வரும். பிறவி பயன், பிறவி நிலை கடந்த ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டும் பெருமாள். அந்த பிறவி கடைத்தேறக்கூடிய ஒரு அனுகிரகம் அந்த ஆன்மீகத்தில் 7 நிலைகள் உண்டாகும். நெல்பொரி உருண்டைக்கு அந்த பரமேஸ்வரனே வந்து கையேந்தி அந்த குழந்தை வடிவத்தில் வாங்கி சாப்பிடுவானா. அன்பு தாய்மார்களே, அதாவது ஒரு செலவாக இருந்தால் பரவாயில்ல தாய், 10 செலவு நடக்குது. அந்த வருமானம் அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி பத்தவும் மாட்டேங்குது. நாம் என்ன பண்ணலாம், காலையில் எழுந்த உடனே பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா 10 ரூபா எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். யதாசக்தி எடுத்து வைங்க, எவ்வளோ வேணாலும். நேராக கருடாழ்வாரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தட்டில் அந்த ஒரு 10 ரூபாயோ 51 ரூபாயோ யதாசக்தி போட்டுட்டு கருடாழ்வாரை சுற்றுங்க. அடுத்த க்ஷணமே ஆஞ்சநேயருடைய கண்ணி சந்நிதிக்கு போகணும். ஆஞ்சநேயரை பிரதர்ஷனம் பண்ணி அங்கே ஒரு குரு காணிக்க போடணும். இது ரெண்டும் ஒரே நேரத்தில், அதாவது முதல்ல கருடாழ்வார் அப்படி பிரதர்ஷனம் வரும்போதே அங்கே ஆஞ்சநேயர் சந்நிதி கண்டிப்பாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே நாளில் பார்க்கணும். அந்த 6 to 12 மணி சூரிய உச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் பார்க்கணும். அதுவும் செவ்வாய்க்கிழமையாக பார்க்கணும். இப்போ சொன்னீங்க பாருங்க, 10 தரம் நடக்கிற இன்னும் வேலை கிடைக்கல, பேங்க் லோனு சக்ஸஸ் ஆகணும்,
கட்டடத்தை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிற கட்டடமே கட்டி முடிக்கலை. அந்த ஆள் இடம் வாங்கி போட்டதோடு நிற்கதே தவிர அடுத்தது அதுக்கு ஒரு செங்கல் கூட வாங்கி வைக்க முடியல அப்படின்றாங்களே. கருடாழ்வாரை தரிசனம் செய்த தொடர்ந்து ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் அதிசீக்கிரத்தில் நீங்கள் நினைத்த வரம் கைகூடி வரும். வீட்டில் லாபகரமாக இருக்கணுமா, தொழிலில் லாபகரமாக இருக்கணுமா, கொஞ்சோண்டு வெண்கடுகை வெள்ளை துணியில் முடி போட்டு சுவாமி சன்னிதானத்தில் அதை விளக்கேற்றிட்டு வாங்க. நவகிரக சன்னிதானத்தில் வெண்கடுகில் அப்படி தீபம் போடும் பொழுது உங்கள் வாழ்க்கை லாபகரமாக பயணிப்பீர்கள். அன்பு தாய்மார்களே, இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த செஞ்சி திருவண்ணாமலை போகிற மெயின் ரோட்டில் ராஜராஜேஸ்வரி மெட்ரிக் ஸ்கூல் அந்த வளாகத்திலேயே அம்பாள் பீடம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. நீங்கள் ஃபோனில் தொலைபேசி தொடர்பு கொண்டு இங்கே வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு வாங்க. அடுத்தது திங்கள், சனி, புதன், வியாழன் ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கேன். சென்னையில் பார்க்கணுன்றவங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கின்னு தரிசனம் பண்ணலாம், அருள்வாக்கு பெறலாம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் அது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கஷ்டம். இந்த அபூர்வ விஷயத்தினால மற்றவங்களுக்கும் நல்ல பலன் உண்டாகும். கலியுகத்தில் பக்தி செய், இறைவனை கொண்டாடு, நீ நினைத்தது உன்னை தேடி ஆண்டவனே எடுத்து தருவான் என்று வேதம் சொல்லுது. கலியுகத்தில் மட்டும், மற்ற யுகங்கள்லாம் தவம் பண்ணணும், யாகம் பண்ணணும், நிறைய தானங்கள் பண்ணணும். கலியுகத்தில் மட்டும் பக்தி. இப்போ சொல்கிற பரிகாரமெல்லாம் பக்தி தான். அந்த பக்தியை காமியார்த்தமாக செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு வருவீங்க. அடுத்தபடியாக 22ஆம், 24ஆம், 26ஆம், 13ஆம், 16ஆம், 7ஆம், 8ஆம், 17ஆம், 20ஆம், 2ஆம், 28ஆம், 11ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு 3.5 வருஷம் ஒரு நெருப்பாற்றை பயணிக்கக்கூடிய நேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆங்கில பிறந்த தேதி. தாயை மறுபடியும் சொல்லுங்களேன். 22, 24, 26, 13, 16, 7, 8, 17, 20, 2, 28, 11 இந்த தேதியில் பிறந்தவர்கள் அன்னையனுடைய பீடத்தில் வனதுர்கா ஹோமம் செய்யணும். ஏன்னா இந்த 3 வருஷத்தில் உனக்கு கை நிறைய ஐஸ்வர்யம் தருகிறேன், இன்னொரு பக்கம் கை நிறைய பிரச்சனைகள் தருகிறேன். சரி, இந்த பிரச்சனைகள் அந்த ஐஸ்வர்யத்தை பாதிச்சிடக்கூடாது. அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் தணியணும். அந்த ஐஸ்வர்யம் ஆக்கப்பூர்வமான வேலைக்கு வாழ்க்கையில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும். வனதுர்கா ஹோமம் தானே தாயை நீங்கள் ஃபோன் பண்ணுறேன், என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி யாகத்துக்கு ரூபா சொல்லுங்கள், அந்த சாமான் வாங்கிறதுக்கு. அதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த ஹோமத்தை செய்யுங்க. ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லாரும் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் மீண்டும் ஷேர் பண்ணுங்கள். அது என்னவோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதுன்னா ஏதோ அழுத்தணுமாமே, அந்த பட்டனை கொஞ்சம் அழுத்துங்க. சுபமஸ்து.